ஒவ்வொரு மாசமும் மாதவிலக்கு சமயத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற பெண்கள் பயன்படுத்துற நாப்கின் அவங்க உயிருக்கே உழ வைக்கக்கூடிய அளவுக்கு பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்காக இந்த நவீன உலகத்துல இதை பயன்படுத்தாமலும் இருக்க முடியாது. உடனே இது பெண்களுக்கான காணொளி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆண்களும் அவசியம் பார்க்க வேண்டிய காணொளி தான் இது. ஏன்னா நம்ம குடும்பத்துல நம்ம அன்புக்குரியவங்க மனைவியாவோ மகளாவோ தாயாவோ சகோதரியாவோ பெண்கள் இருப்பாங்க. அவங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால இந்த காணொலியை முழுமையா பாருங்க. எல்லாரும் நிறைய ஆர்டிகல்ஸ் மேகசின்ஸ் நிறைய இதுல போடுறாங்க. நாப்கின்னால பெண்களுக்கு பேராபத்து, கேன்சர் நோயை உண்டு பண்ணுது, மலட்டுத்தன்மையை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய நோய்களை வந்து அடிக்கடி சொல்றாங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அது உண்மைதாங்க. நம்ம எல்லாரும் வந்து ஹைஜீனிக் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட குழந்தைகளுக்கும் தன்னோட சகோதரிகளுக்கும் தன்னோட தாய்க்கும் தன்னோட மனைவிக்கும் தன்னோட காதலிக்கும் அதை வாங்கி கொடுக்கும் பொழுது ஸோ அதுல உள்ள கெமிக்கல் ஃபிராக்ரன்ஸ் வாசனை திரவியங்கள் இருக்கும். ஒவ்வொரு பாக்கெட்டையும் எடுக்கும் பொழுது வந்து பெர்ஃபியூம் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அந்த வாசனை திரவியங்கள் அது மட்டும் இல்லாம கெமிக்கல் அதிக அளவில் அதுல கலந்துருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா டயாக்சின்ற வேதிப்பொருள் அதுல கலந்துருக்குங்க. சோ அதுதான் கர்ப்பப்பை வாய் மூலமா கர்ப்பப்பைக்குள்ள நுழையுதுங்க. சோ கர்ப்பப்பை வாய்க்குள்ள நுழையும் பொழுது வந்து அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இன்னும் சொல்லிக்கிட்டே போனா சினைமுட்டை பை புற்றுநோய், கருக்குழாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், ஏகப்பட்ட பிரச்சனைகள் 25 விதமான பெண்ணியல் நோய்களை அடுக்கிறாங்க. வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட், ஓவர் ஃப்ளோ, அவங்களுக்கு இச்சிங் இரிட்டேஷன் அதிகமா இருக்கும், அவங்களுக்கு தடிப்பு விழுகிறது, அவங்களுக்கு கொப்பளம் விழுகிறது, அந்த தடிப்பும் அந்த கொப்பளமும் சேர்ந்து வந்து அது அவங்களுக்கு புண்ணா மாறிடுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்களுக்கு தோல் வந்து கருத்து போயிருங்க. சோ அதுல உள்ள ஃபர்ஸ்ட் லேயரே பார்த்தோம்னா பியூர் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் வந்து மண்ணுக்கே கேடு. சோ பெண்ணுக்கு எந்த அளவுக்கு கேடா இருக்கும்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கணுங்க. இன்னும் நம்ம WHO உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இவ்வளவு நோய்களுக்கும் வருவதற்கு முழு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 86% வந்து அவங்க பயன்படுத்துற நாப்கின் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த விஷயங்களை தான் வந்து இப்ப நம்ம இந்த ஒரு அருமையான டெமோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ தயவு செய்து நம் பெண் சமுதாயத்துக்காக, நம் பெண் குழந்தைகளுக்காக, நம் பெண்களுக்காக தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப இந்த டெமோல வந்து மாற்று வழிக்கு எடுக்கிற பேட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பியூர் ஆர்கானிக். சோ எந்த ஒரு பிளாஸ்டிக்கோ எந்த ஒரு கெமிக்கலுமோ இல்லாத பேடுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 24 hours ஆன்டி பாக்டீரியல் வந்து அதுல இருக்குதுங்க. கெட்ட பாக்டீரியா அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இன்னும் சொல்ல போனா 24 மணி நேரத்துக்கு ஒரு பேட். எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லை. ஆனா 2 மணி நேரத்துக்கு ஒரு பேட் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. அது வந்து டெக்னாலஜி இல்லாத பேடுங்க. பெண் சமுதாயம் நல்லா இருந்தா தான் நம்ம குடும்பமும் நல்லா இருக்க முடியும், நம்ம தேசமும் நல்லா இருக்க முடியும். இந்த அருமையான டெமோ வீடியோவை நம்ம ஒட்டுமொத்த சமுதாய உடல்நிலையில் அக்கறை செலுத்திக் கொண்டிருக்கும் தமிழ் ஃபார் ஹெல்த் இந்த சேனல்ல போடுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ஒவ்வொருத்தருக்கும் இது கொண்டு போய் சேரணும் அப்படின்றத நான் விருப்பப்படுறேங்க. ஏன்னா இது அவேர்னஸ் இல்லாம இருக்கு. தயவு செய்து இந்த வீடியோ வந்து பாக்குற எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் பெண்ணையும் காக்க வேண்டிய கடமை நம்மளோட கடமைங்க. சோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ டெமோக்காக நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற XYZ ஒரு லீடிங் பிராண்ட் எடுத்துக்கிறேங்க. சோ நீங்க எந்த ப்ராடக்ட்டை நீங்க எடுத்துட்டாலும் நீங்க பாக்கெட் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கும். ஆனா நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஸோ க்ளோசிங் சிஸ்டமே இருக்காது. ஈஸியா வந்து பெண்களும் குழந்தைகளும் வந்து பாக்கெட்டை ஓபன் பண்ணிட்டு எங்க வைப்பாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா செல்ஃப்ல வைப்பாங்க. சின்ன குழந்தைங்களா அங்க கிடைக்கிற இடத்துல போய் வச்சிருவாங்க. ஸோ ஈஸியா வந்து பாச்சான் உள்ள போயிட்டு வந்துடும். பீரோல வச்சுட்டீங்கன்னா பாச்சான் உள்ள போயிட்டு வந்துடும். வெளியில வச்சுன்னா கொசு, பள்ளி எல்லாம் உள்ள போயிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கவர், இதோட லாங்காவும் கவர்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது பெண்களுக்கு அதிக அளவுல தொந்தரவு கொடுக்குறது இது ஒரு விஷயம். இப்ப காட்டுல இருக்கிறது எல்லாம் கெட்ட பாக்டீரியாஸ். ஏன்னா பேடுக்கும் கர்ப்பப்பைக்கு வந்து 3 இன்ச் தாங்க கேப். அப்படி இருக்கும்போது ஈஸியா வந்து இந்த கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாம் பாஸ் ஆகும் பொழுது பெண்கள் அதிக அளவுல தொந்தரவு சந்திக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு பேடை எடுத்துதான் இப்ப நம்ம டெமோக்காக எடுக்க போறோம். சோ அந்த பேடும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. சோ எடுத்து நல்லா செக் பண்ணுங்க. நான் இப்ப சொல்ற விஷயங்கள்லாம் எல்லாம் நீங்க யூஸ் பண்ற பேட்ல இருக்குது. இது வந்து டெமோக்கு எடுத்துக்கிட்ட பேடுங்க. நான் மாற்று வழி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா? சோ இதுதான் மாற்று வழிக்கு எடுத்துக்கொண்டு அந்த 12 to 24 hours வரை உங்களுக்கு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட, அதாவது ஃபர்ஸ்ட் காட்டனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஜிக்கல் காட்டனாக இருக்கும், பியூர் காட்டனாக இருக்கும். ஸோ இதை தான் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ் வந்து சர்ஜிக்கலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் தேட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி, அந்த அப்சர்விங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, லாக்கிங் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 24 hours ஆன்டிபாக்டீரியலாக செயல்படுறது வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்க சிப்பு தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த கெட்ட பாக்டீரியாஸ் கொள்ளக்கூடிய அந்த டெக்னாலஜி இருக்கவே இருக்காது. ஸோ இது வந்து ஈஸியாக உங்களுக்கு கெட்ட பாக்டீரியாஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு அதை கொண்டு எடுத்துங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த XYZ மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயரே பிளாஸ்டிக்ங்க. நீங்கள் பார்க்க முடியும், இது அப்படியே ரப்பருங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் பிரித்து காட்டுறேன். அவ்வளோ இச்சிங் இரிட்டேஷனுக்கு கொடுக்குற ரப்பருங்க. பாலிஎத்திலின், பாலிப்ரொபிலின் எல்லாம் ஆட் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போதே ஃபீல் பண்ணுவீங்க. இதை டச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க டெமோ.
ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா நான் ஒரு 60 ml சிரிஞ்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து ரெண்டுலேயுமே நான் வந்து 100 ml வாட்டர் அப்ளை பண்ண போகிறேங்க. ஸோ இந்த 60 ml சிரிஞ்சில் ஃபஸ்ட்டு 50 ml எடுக்கிறேன். அதாவது 100 ml ஈக்குவல் டு 30 ml பிளட்டுங்க. அதாவது ஒரு மாத சுழற்சிக்கு வந்து 30 to 35 ml தான் உங்களுக்கு பிளட் லீக்கேஜ் ஆகும் டாக்டர் அட்வைஸ் படி. பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லாம் வந்து ஓடி வரும், அந்த பிளேட்டில் அப்படியே ஃப்ளோட் ஆகும். இதை நான் அப்படி கவுக்க முடியாது, கீழே வாட்டர் வந்து ஃப்ளோட் ஆகுது நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ ஒரு 50 mlக்கே வந்து இது தாங்கலை. ஸோ another 50 mlங்க. ஸோ another 50 ml எடுத்திருக்கேன். ஸோ நல்லா பாருங்கள், உங்களுக்கு அப்படியே வாட்டர் வந்து பிளேட்டில் அப்படியே ஃப்ளோட் ஆகுது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம விளம்பரத்தில் என்ன பார்க்குறோம், ஆடலாம் ஓடலாம் பறக்கலாம் தவக்கலாம் சுத்தமாக ஈரப்பதமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 seconds அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லி தான் எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்து இதில் நம்ம 100 ml வாட்டர் அப்ளை பண்ணலாம். நல்லா பாருங்க, அதில் நான் வந்து உங்களுக்கு பார்க்கும் பொழுது அதில் வாட்டர் வந்து நான் வந்து இவ்வளவு ஸ்ட்ரைட்டாக விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா அதில் வந்து அப்சர்வ் பண்ண அது வாட்டர் பிளாஸ்டிக் வந்து இதில் பாருங்க உடனே உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிடும். நல்லா பாருங்க, ஸோ வாட்டர் கீழேயே உங்களுக்கு விழாதுங்க. ஸோ another 50 ml எடுக்கிறேன். ஸோ another 50 ml நல்லா பாருங்க. வாட்டர் எங்கேயாவது உங்களுக்கு பிளேட்டில் படுதான்னு பாருங்க, இல்லவே இல்லை. ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி சர்ஜிக்கல் காட்டன் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிது. இதில் பாருங்க, ஸோ உங்களுக்கு இன்னும் வாட்டர் நான் எவ்வளோதான் உங்களுக்கு பிழிஞ்சாலும் வாட்டர் வந்துட்டே இருக்குங்க. ஸோ இதில் பாருங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு வாட்டரையும் கூட பார்க்க முடியாது. இதில் பாருங்க, இன்னும் வாட்டர் உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் எப்படி அவங்க கன்வீனியண்ட்டாக இருக்க முடியும். ஸோ இதில் பாருங்கள் 100 ml வாட்டர் விட்டதுக்கான தடமே தெரில, அவ்வளோ நான் ப்ரெஸ் பண்ணுறேன்னு தெரில. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் லேயருங்க, ஏற்கனவே நான் சொன்னேன் ரப்பர். ஸோ இதனால தான் இதில் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஈரப்பதம் இருக்கும். ஸோ இது நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரப்பர் வந்து அவங்க நடக்கும் பொழுது உட்காரும் பொழுது இதுதாங்க அறுத்து அப்படியே புண்ணாக்கிறது. ஸோ இதுதான் இச்சிங், இரிட்டேஷன், அலர்ஜினஸ். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப மோசமானது, ஹீட்டை கொடுக்கும், அவங்களுக்கு எரிச்சலை கொடுக்கும், தடிப்பு விழுகுது. இதுதான் அவங்களுக்கு வந்து புண்ணாயிடும். அதாவது நெக்ஸ்ட் சைக்கிள் வர்றது வரைக்கும் அது ஆறிட்டு இருக்கும். திருப்பி வந்து சைக்கிள் வந்துருச்சுன்னா திருப்பி அதை யூஸ் பண்ணும் பொழுது திருப்பி அந்த புண்ணை வந்து பதம் பார்த்து அவங்களுக்கு பயங்கர ஒரு பேரழிவை உண்டு பண்ணுது. ஏன்னா அந்த புண்ணில் வந்து கெட்ட பாக்டீரியா உருவாகும். ஸோ அது வந்து பாடிக்குள்ள கர்ப்பப்பைக்குள்ள டிராவல் ஆகும் கட்டாயமா. ஸோ இது வந்து இந்த பிளாஸ்டிக் தான் அவங்கள நிம்மதி இல்லாமல் பண்ண வைக்கிறது, லீவ் போடுறதுக்கு காரணமான ஃபர்ஸ்ட் லேயர் இதுதாங்க. இச்சிங், இரிட்டேஷன், தடிப்பு, கொப்பளம் எல்லாம் வர்றதுக்கு இதுதான் காரணம். செகண்ட் லேயர் பாருங்க. ஸோ இது வந்து ரீசைக்கிள்டு பேப்பருங்க. அதாவது பழைய பேப்பர் எடுத்து ரீசைக்கிள் பண்ணும்போது ஒயிட்டாக மாற்றணும்னா குளோரின் டை ஆக்சைடு ப்ளீச்சிங் போடணும். ஏன் பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஆட் பண்ணுறாங்க, ஏன் பாக்கெட்டில் பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது? ஸோ இந்த ப்ளீச்சிங் ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஆட் பண்ணிட்டு சென்டரில் ஒரு கலரிங் போடுறாங்க. இந்த கலரும் சாயம் போகும். ஸோ இதுவும் பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகும். ஸோ இதை பயன்படுத்தும் பொழுது பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு 10 வயது குழந்தை தொடர்ந்து 10 வருஷம் யூஸ் பண்ணும் பொழுது இந்த கெமிக்கல் ஃப்ராக்ரன்ஸ் பாடிக்குள்ள டிராவல் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சினைமுட்டை அழிஞ்சு கரு உற்பத்தி ஆக முடியாத ஒரு நிலைமை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ஈஸியாக 18 குழந்தைகள், 10 குழந்தைகள், 5 குழந்தைகள்னு ஈஸியாக வந்து குழந்தைய பெற்றெடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஒரு குழந்தைக்கு போராட்டமாக இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் இந்த மாதிரி கெமிக்கலை மாசத்துக்கு 5 நாள் பாடிக்குள்ள அனுப்புறதுனால தாங்க. ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு தலைவலி, வாந்தி, மயக்கம், பேட் ஸ்மெல். ஸோ இந்த கெமிக்கலும் அந்த பிளட்டும் வந்து சேரும் பொழுது வந்து அந்த ஒரு பேட் ஸ்மெல் உண்டாகிறதுக்கு காரணம் இதுதாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட் லேயர் பார்த்துருக்கீங்க. இந்த தேர்ட் லேயர்ல சிலிக்கான் ஜெல் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம புதுசா ஷூ வாங்குறோம், புதுசா ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறோம் அப்படின்னா சின்ன பாக்கெட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சிலிக்கான் ஜெல்லை தான் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த சிலிக்கான் ஜெல் தாங்க டயாக்சினா கன்வெர்ட் ஆகுது. கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் மொபைல் இருக்கு. அந்த டயாக்சின் வந்து ஒரு அபாயகரமான வேதிப்பொருள். மருத்துவ ஆராய்ச்சி அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, இந்த டயாக்சின் வந்து ஒன்ஸ் பாடிக்குள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா இது எப்படி என்டர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உட்காரும் பொழுது வந்து இது வந்து பாடிக்குள்ள கர்ப்பப்பையில நுழையுது, சினை முட்டை போய் கருக்குழாய் வெளியில சென்றடைஞ்சு ஒவ்வொரு ஆர்கன்ஸும் போகுதுங்க. டயாக்சின் ஒன்ஸ் பாடிக்குள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா 7 முதல் 11 வருஷம் பாடிக்குள்ள தங்கி இருந்து எல்லா ஆர்கன்ஸையும் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி மருத்துவ ஆராய்ச்சி அறிஞர்கள் சொல்றாங்க. ஸோ இதனாலதான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், ஒவரியன் கேன்சர்னு சொல்லுவாங்க, சினைமுட்டை பை புற்றுநோய், கருக்குழாயில புற்றுநோய், கருக்குழாயில கட்டிகள், இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா மலட்டுத்தன்மை, அவங்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ, இர்ரெகுலர் பீரியட், அலர்ஜி, மார்பக புற்றுநோய், மார்பக தடிப்பு, இரு வேறுபட்ட மார்பகங்கள், வெள்ளைப்படுதல், அதிக தொந்தரவு பெண்கள் சமுதாயம் சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரீசன்னால தாங்க. இதுவும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரீசைக்கிள்டு காட்டனுங்க, அதாவது பழைய பஞ்சுகள் எடுத்து ரீசைக்கிள் பண்றாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் ஒதுக்கப்படுவாங்க, சுடுகாட்டெல்லாம் பார்த்தோம்னா பஞ்சு பிறக்குவாங்க. ஸோ ரீசைக்கிள் பண்றதுக்கு அதை ரீசைக்கிள் பண்ணிட்டு பார்த்தோம்னா மேலே சிலிக்கான் ஜெல் தூவிடுறாங்க. அதுக்கு நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதை நீங்க வந்து சுடுதல்ல கொதிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு இது கூழா மாறிடும். ஏன்னா ரீசைக்கிள் எப்பயுமே உங்களுக்கு அப்படியே நிற்காது. உங்களுக்கு பியூர் காட்டனா அது கொதிக்கிற தண்ணியில போட்டாலும் அது அப்படியே உங்களுக்கு ஃபுல்லா இருக்கணும். ஸோ இதை நீங்க கொதிக்கிற தண்ணியில போடும்போது எல்லாமே கூழா ஆயிடுங்க. ஸோ அடுத்து லாஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா 4th லேயர் பார்த்துக்கோங்க. ஸோ பலூன் மாதிரி இருக்குது, உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பலூன் மாதிரி இருக்குங்க. ஸோ இதில் காற்றோட்டம் சுத்தமாக வந்து கர்ப்பப்பை கிடைக்காதுங்க. ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா அதுக்கு காற்றோட்டம் வேணுங்க, சூரிய ஒளி வேணுங்க. அப்பதான் அது ஆரோக்கியமாக இருக்க முடியும், அது பூக்கள் பூக்க முடியும், மலர முடியும். அதே மாதிரி ஒரு பெண்மை ஒரு கர்ப்பப்பை இருக்குன்னா நிச்சயமா வந்து அது காற்றோட்டம் இருக்கணுங்க. இந்த மாதிரி காற்றோட்டம் இல்லாத பேடை யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 5 பேடு, ஒரு சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 20 பேடுக்கு மேலாக யூஸ் பண்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா? இப்போ பார்த்த இந்த சிலிக்கான் ஜெல், டயாக்சின், இந்த கெமிக்கல் ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாடிக்குள்ள வெளியில போறதுக்கு வழி இல்லாம பாடிக்குள்ள தான் போகுது, கர்ப்பப்பைக்குள்ள தான் போகுது. அப்படி இருக்கும் பொழுது கர்ப்பப்பை சுருங்குதுங்க, காற்றோட்டம் இல்லாம சுருங்குது. இன்னும் நீங்க சொல்ல போனா அந்த கெமிக்கல்லாம் போய் கர்ப்பப்பையை அழுக வைக்குது. அதனாலதான் 30 இருந்து 35 வயசு வரை பெண்கள் வந்து யூட்ரஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா சிந்திங்க மக்களே, இதுதான் பெண்களுக்கு பேரழிவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற ஒரு அபாயகரமான நச்சு வேதிப்பொருள் அடங்கிய ஒரு பொருள்ங்க. ஸோ இதுல இருக்குது என்னன்னு நம்ம பிரிச்சு பார்த்தோம். இப்ப நம்மளோட ப்ராடக்ட் மாற்றுவழி குண்டான பியூர் ஆர்கானிக் இன்டர்நேஷனல் குவாலிட்டி நாப்கின்ல என்ன இருக்கு அப்படின்றத பத்தி ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரே நம்ம பிரிக்கும் பொழுது ஒரு அந்த பருத்தி எடுக்கிற ஃபீலிங் இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா நம்ம அதை பிரிக்கவே முடியாது, ரப்பரை பிடிச்சி கிளிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது உங்களுக்கு அழகா வந்துச்சு. இது பாருங்க, இது ஸ்கின்ல டச் ஆகும்போது அவங்களுக்கு அவ்வளோ சாஃப்ட்னஸை கொடுக்கும். ஈஸியாக கிளியுதுங்களா? ஸோ அவ்வளோ சாஃப்ட்னஸை கொடுக்கும். ஏன்னா இது வந்து பியூர் காட்டனுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்கின்ல டச் ஆகும்போது என்ன ஆகும்? இச்சிங், இரிட்டேஷனை தான் கொடுக்கும். இது வந்து பியூர் ரப்பருங்க, பியூர் நைலானுங்க. ஸோ அப்படிதான் பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் லேயர் பார்த்துட்டோன்னா இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான லேயருங்க. செகண்ட் லேயர் இதில் பார்த்தோம்னா 5 டெக்னாலஜி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது கலரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பிரிண்டர் டெக்னாலஜி. இதில் எந்த சாயமும் போகாது, இது சிந்தட்டிக் கிடையாது, இது பிளாஸ்டிக் கிடையாது, இது கிழிச்சாலும் கிளியும். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு ஆனியன் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. 5 டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன். அதாவது ஆனியன் வந்து சயின்ஸில் படிச்சிருக்கோம், ஆனியன் கேட்டையான். ஆனியன் வந்து கெட்ட பாக்டீரியாஸ் ஃபுல்லாக எலிமினேட் பண்ணுறதுங்க. ஸோ ஒரு பேனா முனையில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ஆனியன் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதில் லட்சக்கணக்கான ஆனியன் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கெட்ட பாக்டீரியாவை உடனே எலிமினேட் பண்ணிடுது. அது 24 ஹவர்ஸ் ஆன்டி பாக்டீரியா எப்படி இந்த ஆனியன் செயல்படுது அப்படின்னு நீங்க எப்படி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்க வீட்டில் வந்து பசும்பால் எப்படியும் இருக்கும். அதாவது பாக்கெட் பால் எடுத்துக்காதீங்க, பாக்கெட் பாலில் கெமிக்கல் இருக்கும். பசும்பாலை நீங்க ஒரு டம்ளர் எடுத்துட்டு ஸோ இந்த ஆனியன் சிப்பை நீங்க 24 ஹவர்ஸ் அதில் போட்டுட்டு மறுநாள் நீங்க எடுத்து பால் காய்ச்சும் பொழுது பால் வந்து உங்களுக்கு பொங்கிட்டு தான் வரும், பால் தெரிஞ்சு போகாதுங்க. கெட்ட பாக்டீரியா உருவாக விடாம இந்த ஆனியன் தடுத்து நிறுத்தும். அதே மாதிரி தான் இப்போ பாடியில இருக்கும் பொழுது நல்ல ரத்தம், பாடியில இருந்து வெளியில வரும்பொழுது கெட்ட ரத்தமா மாறிடுது. அதனாலதான் 2 ஹவர்ஸ்ல வந்து 107 பாக்டீரியாஸ் உருவாகுது. இந்த மாதிரி பேட்ல வந்து ஆனியன் ஸ்ட்ரிப்பே இல்ல, ஆனா 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணும். ஆனா யாருங்க சேஞ்ச் பண்றது? 24 ஹவர்ஸ்னா 12 பேட் யாருமே சேஞ்ச் பண்றது இல்ல. 5 மணி நேரம் நீங்க அந்த பேடை யூஸ் பண்ணும் பொழுது அந்த கெட்ட பாக்டீரியால உருவாகிற அந்த ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல உருவாகிற 107 பாக்டீரியாஸ் தான் மல்டிபிள் ஆகி பல மடங்கு பாடிக்குள்ள டிராவல் ஆகி உங்களுக்கு எல்லா விளைவுகளையும் அதுவும் ஒரு வகையில உண்டு பண்ணுதுங்க. அடுத்த செகண்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஃப்ராரெட், அதாவது சூரிய ஒளிக்கதிரில் கிடைக்கிற அகச்சிவப்பு கதிர்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த விட்டமின் டி இருக்கிறதுனால அவங்களுக்கு காற்றோட்டம் சர்க்குலேட் பண்ணி கொடுக்குங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்க முடியும். அந்த சூரிய ஒளிக்கதிரில் கிடைக்கிற அகச்சிவப்பு கதிரை எடுத்து பக்குவ பண்ணி இருக்கிறதுனால அவங்க முழுவதும் ஆரோக்கியமா இருக்கலாம். ஏன்னா இது மூலமாவும் சுவாசம் நடக்குது. அதாவது நவத்வாரங்கள் மூலமாக நம்ம மூக்கில் மட்டும் தான் சுவாசிக்கிறோம், நம்ம ஸ்கின்னும்
சுவாசிக்குது. அப்படி இருக்கும்போது இதுல உள்ள இருக்க எல்லா இயற்கை தன்மையும் அவங்களுக்கு பாடிக்குள்ள போய் எல்லா ஒரு ஹீலிங் தன்மை, எரிச்சல்லாம் இருக்கவே இருக்காது, மயக்கம் இருக்காது, தலைவலி இருக்காது, வாமிட் சென்ஸ் இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வழிவகை செய்யுது. தேர்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக். அதாவது உலகமே காந்த சக்தியில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுலயும் வந்து பெண்கள் அந்த டயத்துல எனர்ஜி லாஸ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து காந்த சக்தி இருக்கணும் அப்படின்னு மேக்னெட்டிக் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா நானோ. இது ஒரு அழகான அறிவியல் தொழில்நுட்பங்க. அதாவது நாளமில்லா சுரப்பிகளை சுரக்க வைக்குது, உங்களுக்கு ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணுதுங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸா இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கிறதுனால தான் ஒரு பெண் வந்து தவறான முடிவை எடுக்கிறாங்க. ஒரு 14 வயது பெண் வந்து விபரீத முடிவு எடுத்து வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் அவங்களால ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல. நிறைய பார்த்துட்டா இந்த பீரியட் டேஸ்ல தான் அதிகப்படியான தற்கொலை நடக்குதுன்னு ரிப்போர்ட் சொல்லுதுங்க. ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னா எல்லா பிரச்சனையும் வரும் பெண்களுக்கு. தைராய்டு பிரச்சனை எதுக்குங்க வருது? ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான். ஸோ இது இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நானோ டெக்னாலஜி இருக்கிறதுனால அந்த ஹார்மோனை வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி வச்சு அந்த சுரக்கக்கூடிய சுரப்பிகளை சுரக்க வைக்கும். இப்போ நம்ம எச்சில் இருக்கு அப்படின்னா அதுல நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. ஸோ மார்க்கெட்ல கிடைக்கிற இந்த ஹார்மோனை சீர்குலைக்கிற ப்ராடக்ட்டை பயன்படுத்தும் பொழுது சுரப்பிகள் சுரக்க முடியாது. ஸோ இந்த நானோ டெக்னாலஜி அந்த சுரப்பிகளை சுரக்க வச்சு எல்லா நோய்களிலிருந்து உங்களுக்கு தற்காத்துக்கொள்ள இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்குங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 5வது லாஸ்ட் டெக்னாலஜி கைட்டின். சிட்டின் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, CHITIN. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் பெண்களும் ஈரப்பதத்தில் இருக்கிறதுனால ஃபங்கஸ் உருவாகும். அந்த ஃபங்கஸ் உருவாக விடாம முற்றிலும் தடுக்குது. இன்னும் அந்த சிட்டினுக்கு என்ன ஒரு முக்கியமான தன்மை என்னன்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த சிப்போட இந்த பேடை நீங்க மண்ணுல போடும் பொழுது ஈஸியா மக்க வச்சிருதுங்க இந்த சிட்டின்ற டெக்னாலஜி. ஸோ இந்த சிப்பு வந்து உடனே கெட்ட பாக்டீரியா எலிமினேட் பண்ணதுனால இந்த ரத்தத்துல கெட்ட பாக்டீரியாஸ் உங்களுக்கு ஒரு துளி இருக்காது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அந்த கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாமே அழிச்சு போட்டுருதுங்க. இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு XYZ ப்ராடக்ட்ல பாத்துட்டீங்கன்னா அந்த கெட்ட பாக்டீரியாஸ் அப்படியே தான் இருக்கும். ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த பிளாஸ்டிக் இந்த கெமிக்கல் கலந்த அதாவது அந்த வாயுக்கள் நிரம்பிய ஒரு பேடை வந்து அந்த துப்புரவு தொழிலாளி தொடும் பொழுது அவங்க காசு நோய், டிபின்னு ஏகப்பட்ட நோய்களை சந்திக்கிறாங்க. அவங்க தோல் நோய், சரும பிரச்சனைகள் அதிகத்துக்கு உள்ளாகி விரைவிலே மரணத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுதுங்க. ஸோ இது வந்து எக்காரணம் கொண்டும் இது வந்து பெண்களுக்கோ அந்த மண்ணுக்கோ பிறருக்கோ எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்கவே செய்யாதுங்க. உங்க வீட்டில் 3 மாதம் முதல் 6 மாதத்துக்குள்ள மண்ணிலே போட்டு போதீங்க, மக்கி போயிடும். யாருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு ப்ராடக்ட். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா அதில் பார்த்தோம் 4 லேயர் பார்த்துருக்கோம். இதில் வந்து 8 லேயர் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 லேயர் பார்த்துருக்கோம். இது 3rd லேயர் ஆகும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4th லேயர் வந்து ஒரு ஏர்லைட் பேப்பர் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்க்க முடியுது ஏர்லைட் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக் கிடையாதுங்க, ஏர்லைட் பேப்பர், ஏர் சர்க்குலேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து நீங்கள் 5th லேயரில் கத்தாழை ஜெல்லு ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. கத்தாழை ஜெல் டைரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல் மக்காச்சோள தண்டும் கத்தாழையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா கத்தாழை டைரெக்டாக கொடுக்கும் பொழுது வந்து உங்களுக்கு ரொம்ப கூலிங்னஸ் அதிகமாகும். ஸோ ஃபுல் கூலிங்கு இருக்கக்கூடாது. அதனால அழகாக உங்களுக்கு மக்காச்சோள தண்டும் கத்தாழையும் எனர்ஜி கொடுத்து அது எக்காரணம் கொண்டு பெண்மைக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு 2 ஏர்லைட் பேப்பர் மேலேயும் கீழேயும் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்சிப் மாதிரி அழகாக இருக்குது, பியூர் காட்டனில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பாருங்கள், ஈஸியாக இதில் கிளிக்க முடியுது. இதில் எந்த ஒரு ஈரத்தன்மையே இல்லை. 100 ml வாட்டர் விட்டோம். அந்த 100 ml வாட்டரும் இந்த பாதுகாப்பாக இருக்கிற இந்த கத்தாழை ஜெல்ல தான் இந்த 100 ml வாட்டரும் உள்ளே போயிருக்குங்க. நல்லா பாருங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வாட்டரே பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம சோத்து கத்தாழை இதெல்லாம் பாலைவனத்தில் பார்த்துருப்போம். கத்தாழை செடியெல்லாம் அதிகமான தண்ணியை உறிஞ்சோம். எக்காரணம் கொண்டும் கத்தாழை வந்து உங்களுக்கு ஈரத்தை வெளியே விடவே விடாதுங்க. ஈரத்தை உறிஞ்சும் தன்மை கத்தாழைக்கு அதிகம். இப்போ நான் கையில் வச்சிருக்கேன், அவ்வளோ கூலிங்காக இருக்குது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு அடியிலையும் உங்களுக்கு அந்த காட்டன் இருக்குது. ஏன்னா எக்காரணம் கொண்டு பெண்மை வந்து அசிங்கப்பற்றக்கூடாது, அவங்களுக்கு ஈரம் வெளியில் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய காட்டன் உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து லாஸ்ட் லேயர் பார்த்துட்டிங்கன்னா இதில் இந்த 4 பிளேஸில் தாங்க கம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதாவது வெஜிடபிள்லையும் ஃப்ரூட்ஸ்லையும் எடுக்கப்பட்ட கம். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து கெமிக்கல் கம், இண்டஸ்ட்ரியல் கம். இது நீங்கள் பேண்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணாலும் பேட்ச் மாதிரி இருக்கும். உங்களுக்கு மாதம் ஃபுல்லாக அந்த பேண்டிஸை யூஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல் உங்களுக்கு பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு இதில் ஃபுல்லாக உங்களுக்கு கம் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் கம். இது வந்து உங்களுக்கு ஆர்கானிக் முறையில் எடுக்கப்பட்ட கம். ஸோ எக்காரணம் கொண்டு பெண்மைக்கு அலர்ஜி வந்துடக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக 4 இடத்துல வந்து ஆர்கானிக் கம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு கிழிக்க முடியும். அந்த அளவுக்கு காட்டன் பேப்பரால்
கொண்டது. இதனால உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும். ஸோ கர்ப்பப்பை எக்காரணம் கொண்டும் சுருங்காது. உங்களுக்கு காற்றோட்டம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். விட்டமின் டி கிடைக்கும் பொழுது நீங்க நிச்சயமா வந்து ஒரு ஆரோக்கியமா ஒரு சந்தோஷமா அது பீரியட்ஸ்ல இருக்காத மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நிறைய பெண்கள் வந்து எங்களுக்கு இதை பயன்படுத்தி பார்த்துட்டு பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி திருப்பி ரீபர்ச்சேஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த உந்துதல் தான் அவங்க எனக்கு நிறைய வந்து கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பயன்படுத்தினவங்க வந்து ஃபெர்டிலிட்டி ஆகாதவங்களும் வந்து அவங்களுக்கு கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து 4 மாதம் பயன்படுத்தும் பொழுது எல்லா பிரச்சனையும் இந்த சிப்பு அவங்களுக்கு வந்து ஹீல் பண்ணுது. பிசிஓடியாக இருக்கட்டும், பிசிஓஏவாக இருக்கட்டும், ஓவர்ஃப்ளோவாக இருக்கட்டும், இர்ரெகுலர் பீரியடாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இதில் உள்ள டெக்னாலஜி ஹீல் பண்ணுது. ஏன்னா மேக்னெட்டிக் இருக்குது, ஃபார் இன்ஃப்ராரெட் இருக்குது, ஆனியான் இருக்குது, நானோ இருக்குது, ஸோ சிட்டின் இருக்குது. ஸோ ஒரு ஆரோக்கியத்தன்மையை கொடுத்து நல்லா உங்களுக்கு ஹீல் பண்ணி கொடுக்குதுங்க. சகோதரிகளே இன்னும் விழிப்போட இருங்க. இது வந்து பியூர் ஒரிஜினலுங்க. அதாவது இதே மாதிரி மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ப்ராடக்ட் ஆனியான் டெக்னாலஜி அடங்கிய ப்ராடக்ட் சொல்லி வருது. அதில் பார்த்துட்டோன்னா நீங்கள் வந்து இது வந்து காட்டனால் இருக்கிறது, அது வந்து பியூர் சிந்தட்டிக், பியூர் பிளாஸ்டிக் இருக்கும். ரெண்டாவது அதை எரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு கலர் புகையை கொடுக்கும். இதை எரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் புகையை கொடுக்கும். எது உங்களுக்கு ஒயிட் கலராக புகை வருதோ, நிறைய பார்த்துருப்போம், பத்தியில் பார்த்தீங்கன்னா பத்தியை பொருதி வைப்பீங்க, அதில் ஒயிட் கலராக புகை வரும். ஸோ அது வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கும். நிறைய வந்து கெமிக்கல் பத்தியும் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து நேச்சுரலாக தயாரிக்கப்பட்ட பத்தி எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஒயிட் கலர் புகையை கொடுக்கும். நீங்கள் வந்து எதில் உங்களுக்கு கருப்பு கலர் புகை அதிகமாக வருதோ, ஸோ அதில் வந்து கெமிக்கல் இருக்குது. ரெண்டாவது அதுவும் உடலுக்கு கேடு, அதில் ஆனியான் இருக்கவே இருக்காது. ஸோ மக்களை ஏமாத்துறதுக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட் அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருக்குது. ஸோ நல்ல கவனமாக இருங்க. நான் அதுக்கு பின்னாடி வந்து டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ரொம்ப விழிப்போட இருந்து ஒரிஜினல் ப்ராடக்டை யூஸ் பண்ணி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் இருக்கிற பேடு எது, காற்றோட்டம் இல்லாத பேடு எது அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 பேடையும் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் ப்ராடக்ட்டும் இந்த ப்ராடக்ட்டும் எடுத்துக்கோங்க. 2 கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. 2 கண்ணாடி டம்ளர்லையும் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே அந்த 2 பேடையுமே நீங்கள் வைங்க. அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி டம்ளரை கவுத்தி வச்சிருங்க. ஸோ எதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம்ஸ் நீராவி வந்து அதிகமாக படுதோ, ஸோ அதுதாங்க வந்து உங்களுக்கு காற்றோட்டம் சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்குற பேடு. அதனால தான் உங்கள் கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். எல்லா ஆர்கன்ஸும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீங்கள் அடைச்சி வச்சு காற்றோட்டம் இல்லாத பேடை, அந்த பிளாஸ்டிக் பேடை யூஸ் பண்ணும்போது அதில் நீராவியே வரவே வராது, சுத்தமாக காற்றோட்டமே இருக்காது. ஸோ அதனால தான் கர்ப்பப்பை சுருங்குது. விழிப்போட இருங்க. அதனால தான் கர்ப்பப்பை அழுகுதுங்க. அந்த கெமிக்கல் பாடிக்குள்ள போய் ரொம்ப விழிப்போட இருந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. லாஸ்டா அடிஷனல் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. அதாவது நம்ம சிலிக்கான் ஜெல்லையும் எடுத்து நான் ஒரு டம்ளரில் போட்டிருக்கேன். நம்மளோட கத்தாழை ஜெல்லையும் எடுத்து நல்லா பாருங்க. நம்ம கத்தாழை ஜெல், அதாவது 100 ml வாட்டர் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த கத்தாழை ஜெல் எடுத்தும் ஒரு டம்ளரில் போட்டிருக்கேன். ஸோ அடிஷ்னலாக ஒரு 50 ml எடுக்கிறேங்க. ஸோ அடிஷ்னலாக 50 mlனா பார்த்துக்கோங்க, 150 ml டோட்டல். ஸோ 50 ml நம்ம கத்தாழை ஜெல்லில் அப்ளை பண்ணுறேன். கத்தாழை மீன்ஸ் கத்தாழையும் அந்த மக்காச்சோள தண்டும் சேர்த்து இருக்கிற ஜெல்லுங்க, ஆர்கானிக். ஸோ another 50 ml எடுக்கிறேன். ஸோ நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற சிலிக்கான் ஜெல், டயாக்சின், அபாயகரமான வேதிப்பொருள், பெண்மையை பாதிக்கப்படக்கூடிய அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் விளைவை உண்டு பண்ணக்கூடிய அந்த சிலிக்கான் ஜெல்லில் வாட்டர் விட்டுருக்கேன். ஸோ இது பார்த்தோன்னா 24 hours இருந்தாலும் இந்த இது உங்களுக்கு அப்சர்வ் பண்ணவே செய்யாது. 24 hours இருந்தாலும் இப்படியே தான் இருக்கும். ஸோ இதை பாருங்கள், 100 ml 150 ml. இதுலேருந்து நம்ம ஒரு சொட்டு நீங்கள் ட்ராப் எடுத்துட்டா கூட நான் 1 crore கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காலேஜ் ஸ்கூலுக்கு போயிட்டு அவேர்னஸ் கொடுப்பேன். உங்களுக்கு அந்த ஜெல்லு தான் வருமே தவிர எக்காரணம் கொண்டும் வாட்டர் லீக்கேஜ் ஆகவே ஆகாது. ஏன்னா கத்தாழைக்கு அவ்வளோ தூரத்துக்கு அப்சர்வேஷன் பண்ணுற தன்மை இருக்குது. எக்காரணம் கொண்டும் வாட்டரை லீக் பண்ணாதுங்க. வாட்டர் நல்லா உறிஞ்சி வச்சுக்கிறோம். ஸோ 150 ml ஆல்மோஸ்ட் 40 to 45 ml பிளட்டுங்க. ஸோ தாராளமாக வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட், ஒரு ஆனியான் டெக்னாலஜி உள்ள ப்ராடக்ட் 12 to 24 hours. குழந்தைங்கள்லாம் 5வது படிக்கிற குழந்தை 6வது படிக்கிற ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, ஒன்றுமே தெரியாது பாவம். ஸோ அவங்க பேட்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. தயவு செய்து குழந்தைங்க காலையில் நீங்கள் பெட்ரோல் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க வந்து நைட் வந்து வீட்டுக்கு வந்து ரிமூவ் பண்ணாலே போதும். எந்த ஒரு பக்க விலையுமே உண்டு பண்ணாதுங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கின ப்ராடக்ட்டை தான் உங்கள் மத்தியில் இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ தாராளமாக வாங்கி பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு அந்த டெக்னாலஜி அடங்கிய சிப் வந்து உங்களை ஹீல் பண்ணிவிடுங்க. அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பிளாஸ்டிக் கெமிக்கல் கலந்த பேடுங்க, இந்த 4 லேயர், இந்த நைலான், இந்த ரீசைக்கிள்டு, இந்த ஹெவி பிளாஸ்டிக், இந்த 4 சேர்ந்த ஒரு நாப்கின் ஈக்குவல் டு 4 பாலித்தீன் பேக்கு சமங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 பேடு ஒரு பெண் பயன்படுத்தும் பொழுது 20 பாலித்தீன் பேக்கு அவங்க வந்து பூமிக்கும் கொடுக்குறாங்க, தன் உடம்புக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு சைக்கிளுக்கு வந்து 100 பாலித்தீன் பேக் அவங்க யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு சைக்கிளுக்கு 100 பாலித்தீன் பேக் கொடுத்தா நம்ம நாட்டில் 235 மில்லியன் பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பேரும் பயன்படுத்தி இந்த பூமி கொடுக்கும்
பொழுது நம்ம தேசம் வந்து பாலைவனமா தாங்க மாறும். ஸோ இந்த பிளாஸ்டிக் இந்த கெமிக்கல் வந்து மண்ணை எவ்வளவு அளவுக்கு கெடுக்குதோ அதுக்கும் மேலாக பெண் ஒரு உயிரினம், ஒரு பெண்மை, ஒரு கர்ப்பப்பை, ஒரு சந்ததியை உருவாக்குற ஒரு யூட்ரஸை எவ்வளவு அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் டெமோ பண்ணும்போது நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க, என்னோட விரல்ல வந்து ஒரு ஒயிட்டிஸா ரொம்ப அப்படியே ரஃபா காய்ச்சி போயிருக்க மாதிரி இருக்கும். நல்லா பார்க்க முடியுதுங்களா? ஏன்னா நிறைய காலேஜ் ஸ்கூலுக்கு நான் அவேர்னஸ் கொடுக்கும் பொழுது இந்த சிலிக்கான் ஜெல்லை நான் டச் பண்ணி பிழியும் பொழுது அது என்னோடதுல படுதுங்க. ஸோ இந்த ஜெல் என் கையில படுறதுனால என்னோட கை எப்படி இருக்கு? ஸோ அப்போ யூட்ரஸ்க்கு அருகாமையில் இந்த பேடை பயன்படுத்தும் பொழுது ஸோ இந்த ஜெல் வந்து குழந்தைங்களும் பெண்களும் உட்காரும் பொழுது நடக்கும் பொழுது பாடிக்குள்ள டிராவல் ஆகும்போது கர்ப்பப்பை வந்து ரொம்ப ரஃப் ஆயிருதுங்க. அந்த கர்ப்பப்பை டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால தயவு செய்து விழிப்புணர்வோடு இருந்து நம்ம மண்ணையும் நம்ம பெண்ணையும் காக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குங்க. எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இது மண்ணில் போட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் மக்கியே போகாது, அப்படியே தான் இருக்குங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பாருங்க, இதில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே பியூர் காட்டன், பியூர் ஆர்கானிக். ஸோ இது 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துல மண்ணில் மக்கி போகும் தன்மை கொண்டது. யாருக்குமே தீங்கு விளைவிக்காத, கர்ப்பப்பையை காப்பாற்றக்கூடிய, பெண்களை கேன்சர்லேருந்து தப்பி வைக்கப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸோ இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் தன்னோட குழந்தைகளுக்கும் தன்னோட குடும்பத்தினருக்கும் வந்து தெரியாம நம்ம அறியாமையினால நம்ம வந்து ஒரு விஷத்தை வந்து குழந்தைகளுக்கு உட்கொள்ள கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நவ துவாரங்கள் மூலமா சுவாசிக்க முடியும். ஸோ இது மூலமா பாடிக்குள்ள எல்லாமே டிராவல் ஆகி குழந்தைகளும் பெண்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா நீங்க உங்க அன்பானவர்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நிச்சயமா நீங்க வாங்கி கொடுத்திருந்தாலும் இனிமேல் நீங்க வாங்கி கொடுக்க மாட்டீங்க. நம்ம அன்பானவர்களுக்கு எல்லாமே நம்ம பெஸ்டா கொடுக்கணும் தான் நினைப்போம். ஸோ இது வரைக்கும் ஒரு கெமிக்கல், ஒரு அபாயகமான வேதிப்பொருள், ஒரு உடலை அழிக்கிற வேதிப்பொருளை தெரியாம கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் விழிப்புணர்வை தெரிஞ்சுக்கிட்டீங்க. தயவு செய்து இதை சமுதாயத்துக்கு எடுத்துட்டு போங்க. உங்க குழந்தைங்க மட்டும் குழந்தைங்க இல்லை, நம்மளுக்கு அருகாமையில் இருக்க நம்மளோட ஃப்ரெண்டோட குழந்தையும் குழந்தை தான். ஸோ சமுதாயத்தில் ஒவ்வொரு பெண்களுக்காகவும் இந்த மாதிரி ப்ராடக்ட், ஆர்கானிக் ப்ராடக்டை ஜனங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்புல நம்ம எல்லாரும் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஸோ இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது உங்க கையிலங்க. இந்த விஷயத்தை ஒரு விழிப்புணர்வு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ந்ததுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேங்க. ஓகே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், நீங்கள் இப்போ ஒரு அழகான டெமோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அந்த டெமோவில் நம்ம மாட்டு வலிக்கு எடுத்துக்கொண்ட அந்த 24 மணி நேரம் தாங்கக்கூடிய அந்த பயோடிகிரேடபிள், பிளாஸ்டிக் இல்லாத, கெமிக்கல் இல்லாத, பியூர் ஆர்கானிக் நாப்கின் தான். இப்போ அது என்ன பேர் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அது என்ன ப்ரைஸாக இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ப்ரைஸ் ஜாஸ்தியே கிடையாதுங்க. ஸோ எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு பிரைஸ் தான். கால்குலேட் பண்ணி பார்த்தா அதை தான் நான் இப்போ உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் நேம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபெமிங்க, FEMI. அதாவது ஃபெமின்ற மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பெண்களின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது வந்து அந்த மாதத்துல 5 நாட்கள் தான். ஸோ அதனாலதான் குழந்தைங்க சரியா படிக்க முடியல, அந்த காலகட்டங்கள்ல லீவ் போடுறாங்க, வேலைக்கு போக முடியல, பெண்கள் லீவ் போடுறாங்க. ஸோ அதை மீன் பண்ணி தான் இந்த ஃபெமின்ற ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 60 நாடுகளுக்கு மேல இருக்குங்க. ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி நாப்கின்ங்க. இதுல இருக்க சர்டிபிகேட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆயிருவீங்க. ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ISOங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா FDA, அதாவது ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம அமெரிக்கால பார்த்துட்டோம்னா இந்த ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இருந்தால் ஒரு உணவுப் பொருளோ மருந்து பொருளோ சேல் பண்ண முடியும். ஏன்னா இதுல எந்த ஒரு மிருக கொழுப்புகளோ, எந்த ஆல்கஹாலோ, எந்த ஒரு கெமிக்கலோ இல்லாம இருந்தாதான் அந்த FDA சர்டிபிகேட் கொடுக்க முடியுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சர்டிபிகேட் கூட வாங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா CE சர்டிஃபைடுங்க, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிபியூட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா 44 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குங்க. ஸோ வளர்ந்த நாடுகள்னு சொல்லுவாங்க. ஜெர்மன், ரஷ்யா, டென்மார்க், சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 44 நாடுகள்லயும் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும்னா அந்த CE சர்டிஃபிகேட் வேணுங்க. CE சர்டிஃபிகேட் மீனிங் என்னன்னா, அதாவது இந்த பொருள் வந்து தாவரங்களுக்கோ, விலங்குகளுக்கோ, மண்ணுக்கோ, மனித இனத்திற்கோ எந்த பாதிப்பையும் உண்டாக்காது அப்படின்ற மீனிங் தாங்க இந்த CE சர்டிஃபிகேட். இந்த பர்டிகுலரா இந்த FDA சர்டிஃபிகேடும் இந்த CE சர்டிஃபிகேட் வாங்குறது எளிதில்லைங்க. ஒரு பொருள் தகுதியா இருந்தா தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவ்வளவு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இருக்கு. அதாவது எக்காரணம் கொண்டும் பெண்மை பாதிக்கப்படக்கூடாது, சந்ததியை உருவாக்குற கர்ப்பப்பை வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ப்ராடக்ட் வந்து ஒரு உணவுப் பொருள் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் டெமோல வந்து ஒரு 5 டெக்னாலஜி சொல்லியிருப்பேன். அந்த 5 டெக்னாலஜி என்னென்ன அப்படின்றத பத்தி கிளியரா போட்டிருக்காங்க. இன்னும் நீங்க பாத்துட்டீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல வாங்குற ப்ராடக்ட் வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் கிளியரா இருக்காது, பேக்கெட் டேட்னு போட்டிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதுல வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா அழகா உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட், எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, எப்போ மேனுஃபேக்சர் பண்ணுது அப்படின்றத டீட்டெயிலா வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதுல உள்ள லேயர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இதுல உள்ள 8 லேயர்ஸ் வந்து அழகா பிரிச்சு காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லேயர் என்ன, செகண்ட் லேயர் என்ன, தேர்ட் லேயர் என்ன, ஃபோர்த் லேயர் என்ன, ஃபிஃப்த் லேயர் என்ன, கரெக்டா இதுல காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுல எல்லா விதமான டீடைல்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுற மாதிரி தான் இதுல எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க அதையும் நீங்க படிச்சு பார்க்கலாம்.
இதுல பாத்துட்டீங்கன்னா 10 பீசஸ் இருக்குங்க. 320 mm ஃப்ரீ சைஸ். இது வந்து 10 வயது முதல் 50 வயது வரை உள்ள பெண்களுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி விங்ஸோட வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. அதனால இந்த சேம் சைஸே குழந்தைகளோ பெண்களோ ஃபேட்டா இருக்கிறவங்களோ லீனா இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சேம் சைஸே பயன்படுத்தலாம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ப்ரொடக்ஷனும் இருக்குதுங்க. அந்த கெப்பாசிட்டி அந்த அப்சர்வேஷன் பண்ற தன்மை வந்து அதிகமா அதுல இருக்கு. சோ வந்து நீங்க தாராளமா வந்து எல்லாரும் இதை வாங்கி பயன்படுத்தலாம். நம்ம டெமோல பார்த்திருக்கோம். சோ மார்க்கெட்ல கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து XYZ வந்து அது ஓபன் பண்ணா க்ளோஸ் பண்ணவே முடியாது. சோ இதுல ஓபனிங் மெத்தட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சோ இதுல தான் இந்த 10 பேட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கோட்டிங் பேப்பருங்க. ஏன்னா இந்த பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் நம்ம பிஸ்கட் பாக்கெட்லாம் வாங்கினா இந்த மாதிரி பேப்பர்ல தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எக்காரணம் கொண்டு அந்த உணவுப் பொருள் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பேப்பர்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம நாப்கின் சொல்லக்கூடிய நம்ம ஆண்கள் வந்து நாப்கின் வந்து ஒரு பேப்பர்ல சுத்திட்டு போய் வாங்கிட்டு கொடுப்போம். ஸோ அந்த நாப்கின் வந்து ஒரு உணவுப் பொருள் மாதிரி ட்ரீட் பண்ணி எக்காரணம் கொண்டு பெண்மை வந்து பாதிக்கப்படக்கூடாது, அலர்ஜி வந்துடக்கூடாது, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் உண்டாயிடக்கூடாது, கர்ப்பப்பை வந்து அழியக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அவங்க வந்து அழகா ஃபுட் கோட்டிங் பேப்பர்ல வந்து இதை பேக் பண்ணிருக்காங்க. சோ இதை பார்த்துட்டோம்னா திருப்பி ஒன்னு எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சோ எக்காரணம் கொண்டு கெட்ட பாக்டீரியாஸ் உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த பூச்சிகளும் துருக்களும் இதுல உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இதுக்குள்ள இருக்க பேட் எந்த மாதிரி பேக்கிங்ல இருக்குன்னு பார்ப்போம். சோ வெளிப்புறமா எப்படி பேக் இருக்குன்னு பார்த்துட்டோம். சோ உள்புறமா எந்த மாதிரி அந்த பேடை பேக் பண்ணிருக்காங்கன்றத பார்ப்போம். ஸோ இந்த மாற்று வழிக்கு உண்டான பேடை காமிக்கும் பொழுது நீங்க XYZ அந்த மார்க்கெட்ல கிடைக்கிற நாப்கின்ஸ் எப்படி பேக் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்களே எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவும் பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் க்ளோசிங் சிஸ்டம்ங்க. ஸோ எங்கேயுமே ஓப்பன் இருக்கவே இருக்காது. ஸோ ஃபுல் க்ளோசிங் சிஸ்டம். ஸோ இதை வந்து ஈஸியா ஹேண்ட்பேக்ல குழந்தைங்க ஸோ இது ஈஸியா குழந்தைங்க வந்து பேக்லயோ லேடிஸ் வந்து ஹேண்ட்பேக்லயோ வந்து எடுத்துட்டு போகலாம். எடுத்துட்டு போக கூட தேவையில்லை. ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே 24 ஹவர்ஸ், அதாவது இப்ப இருக்க காலகட்டங்களில் 12 மணி நேரம் தாக்கு பிடிச்சாலே ஒரு பெரிய விஷயம். நான் சொல்றது 24 ஹவர்ஸ். அப்படின்னா இதை எடுத்துட்டு போகக்கூடிய அவசியம் இல்லை. ஸோ எதுக்கும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு கெட்ட பாக்டீரியாஸோ தூசியோ இந்த பேடுக்குள்ளேயும் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் சீல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இதோட பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல 10 பேட் இருக்கும். இந்த 10 பேட் அடங்கி இந்த பாக்கெட்டோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா MRP 250ங்க. சோ நான் இதுல ஆஃபர் பிரைஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 230க்கு கொடுக்குறோம். சோ இன்க்ளூட் கொரியர் சார்ஜ். ஏன்னா கொரியர் சார்ஜ் வந்து கம்பெனி எடுத்துக்குவாங்க. சோ உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீ தாங்க. சோ 230 ரூபானா நீங்க ஒரு பேடோட ரேட் எவ்வளவுன்னு நீங்க கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது காஸ்ட்லி கிடையாது. மார்க்கெட்ல வந்து ஒரு 40 ரூபீஸ்க்கு வாங்குறீங்க, இல்ல 80 ரூபீஸ்க்கு வாங்குறீங்க, ஹை குவாலிட்டி 80 ரூபீஸ் வாங்குறீங்க, 120க்கு வாங்குறீங்க. சோ அதுல வந்து 6, 7, 8 ஸ்டோர் பண்ணிருக்கலாம். அதுல ஒரு பெண்களும் குழந்தைகளும் ஒரு நாளைக்கு வந்து 4 முதல் 5 வரை பயன்படுத்துவாங்க கட்டாயமா. சோ அந்த 4 முதல் 5 வரை பயன்படுத்துற பிரைஸ் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. 40 ரூபாய் பாக்கெட்னா அதுல 6 பேட் இருந்ததுன்னா நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 25 ரூபீஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க 30 ரூபாய்க்கே கிடைக்குதுங்க. ஏன்னா 30 ரூபாய்ல நீங்க பாத்தீங்கன்னா அதை விட நான் இப்ப எடுத்துக்கிட்ட பேட் வந்து நல்ல குவாலிட்டியானது தான். ஸோ அதை விட மட்டமான பேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதுங்க. அதுல பாத்துட்டோம்னா ஹாஸ்பிட்டாஸ் தூள் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. அதே நீங்க பாத்தீங்கன்னா 30 ரூபாய் பேட்ல ஒரு 3-4 பேட் நீங்க காலி பண்ணிட்டாலே 15 to 20 ரூபீஸ் தாராளமா வந்துடும். நம்ம குழந்தைங்க வந்து ஃபியூச்சர்ல எக்காரணம் கொண்டு ஃபெர்டிலிட்டி சென்டர் போகக்கூடாது. அதே குழந்தைகள் வந்து அவங்களுக்கு 30, 35, 40 வயதாகும் பொழுது எக்காரணம் கொண்டு கர்ப்பப்பையை இழக்கக்கூடாது, எக்காரணம் கொண்டு அவங்களுக்கு கேன்சர் நோய் தாக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க பியூர் ஆர்கானிக் ஆனியான் டெக்னாலஜி உள்ள இந்த கார்பரேட் அடங்கிய இந்த பேடை யூஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு கர்ப்பப்பையும் ஆரோக்கியமா இருக்கும், அவங்க பெண் சமுதாயம் நம்ம இருக்கும், அந்த பெண்களோட குழந்தைகளும் ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு குடும்ப சூழல்ல வளருவாங்க. இன்னும் சொல்ல போனா ஃபேமிலி பேக் ஆஃபர் கொடுக்குறோம். அதாவது மினிமம் 10 பாக்கெட்ஸ். ஒரு வீட்டுல அம்மா 2 பொண்ணுங்க இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ்க்கு 10 பாக்கெட்ஸ் தேவைப்படும். இது பார்த்தா எக்ஸ்பைரி வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தாராளமா வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அப்போ 10 பாக்கெட் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பாக்கெட் 200 தான். அப்படின்னா ஒரு பேடோட ரேட் என்ன விழுதுங்க, உங்களுக்கு 20 ரூபீஸ் விழுகுது. ஸோ அதனால நீங்க ரிலேட்டிவ்ஸ், நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஹாஸ்டல்ல இருக்கலாம், நீங்க எல்லாரும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் டைம் 10 பாக்கெட்ஸ் பண்ணும்போது நீங்க 2000 மட்டும் பே பண்ணா போதும். இப்போ நீங்க நல்லா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வாங்குற ப்ராடக்ட் 4-5 யூஸ் பண்றது பதிலாக அந்த ஒரு பேட் யூஸ் பண்றது உங்களுக்கு வந்து எகனாமிங்க. ஸோ ரெண்டும் வந்து சேமா தான் இருக்கும். கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்க 2 முறையில் ஆர்டர் பண்ணலாம். நீங்க ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணலாம். கீழே உங்களுக்கு வந்து வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம். www.jehovah-traders.com. அதுல உங்க மெயில் ஐடியும் உங்க சீக்ரெட் பாஸ்வேர்டை நீங்க ஒன் டைம் ஐடியா கிரியேட் பண்ணி நீங்க பெர்மனண்டா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எவ்ரி மந்த் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்லயே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ அதே நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் மூலமா உங்க அட்ரஸும் ஸோ சேம் நம்பர்லேயே உங்களுக்கு கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் இந்த ஜெகோவா ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் GST அக்கௌண்ட் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஜிபேவோ, ஃபோன்பேயோ, பேடிஎம்மோ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ நீங்கள் பே பண்ணிட்டு எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டோட உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா 2 to 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள தமிழ்நாட்டில் கொடுக்குறோம். அதர் ஸ்டேட்னா 5 டேஸில் நாங்கள் டெலிவரி கொடுக்குறோங்க.
சாரி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான். நாங்கள் வந்து பியூர் ஜென்யூனாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணவங்க வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ப்ராடக்ட் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. நான் அந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிக்கிறது தாராளமாக என்கிட்ட ரிட்டர்ன் நீங்கள் கொடுத்துக்கலாம். யாருமே இது வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணதில்லை. நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டாலும் நான் வாங்கிக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கின ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். நம் நாட்டு பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நம்ம தான் மூவ் ஆகி போகணும். நான் நம் நாட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எத்தனையோ காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறேன். காவலர் குடியிருப்புல கண்டக்ட் பண்ணியிருக்கிறேன், ஃபேக்ட்ரிஸ்ல கண்டக்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட சில போட்டோஸ் வந்து உங்க நம்பகத்தன்மைக்காக நான் இதில் வந்து லாஸ்ட்ல ஷேர் பண்றேன். நீங்க பாருங்க, பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. நம்ம பெண் சமுதாயம் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம ஒட்டுமொத்த சமுதாயமே நல்லா இருக்க முடியும். பெண்கள் வாழ்க்கையில முன்னேறினாதான் நம்ம முன்னேற முடியும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பெண்கள் இல்லை என்றால் நானும் இல்லை, இந்த நாடும் இல்லைங்க. தயவு செய்து நம் நாட்டுக்கும் பெண்ணுக்கும் விளைவை உண்டாக்குகிற இந்த பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், இந்த கெமிக்கல் தயாரிப்புகளை தவிர்ப்போம், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவோம். இதை பார்த்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்து இந்த டெமோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.